வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்களையும், அவர் படைத்த சரித்திர சாதனைகளையும், ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் அவர் எப்படி மீண்டு வந்து கட்சியையும் ஆட்சியையும் நிலைநிறுத்தினார் என்பதையும் பல்வேறு வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நாம் விளக்கி வருகிறோம். அந்த வகையில்தான் 2016 தேர்தலுக்கு முந்தைய இந்த காலகட்டம் ஜெயலலிதா ஆட்சி பல்வேறு விதமான அதிருப்திகளை சந்தித்திருந்தது. முக்கியமாக அவர் நடத்திய எதேச்சதிகார ஆட்சி, ஆடம்பரம், மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் ஆட்சியை பற்றி பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன. அதிலும் முக்கியமாக அந்த கும்பகோணம் தீ விபத்து மக்களிடம் ஏற்படுத்திய அதிர்ச்சி, இது எல்லாவற்றோடும் சேர்த்து அப்பொழுது வேறு சில சம்பவங்களும் கூட தமிழ்நாட்டில் நடந்தன. முக்கியமாக அன்றைக்கு ஜெயலலிதா தன்னை திடீரென மதசார்பற்ற ஒரு ஜனநாயகவாதியாக காட்டிக்கொள்ள முயன்றார். அவர் கரசேவைக்கு, அதாவது ராமர் கோயில் கட்டுவதான கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பியது, மதமாற்ற தடை சட்டத்தை விதித்தது, ஆடு கோழி போன்றவற்றை கோயில்களில் பலியிடுவதை தடை செய்தது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கிய போது வேறு வழியின்றி அதை அவர் திரும்ப பெற்றார். அதற்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் கூட அவர் செய்தார். அப்பொழுது இங்கே சங்கர்ராமன் கொலை வழக்கு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது அவருடைய அந்த கொலை வழக்கில் காஞ்சி மடத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்று அன்றைக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த அடிப்படையில் சங்கராச்சாரியாரை ஒரு தீபாவளி தினத்தன்று இரவு ஜெயலலிதா கைது செய்கிறார். அப்பொழுது கலைஞர் அவர்கள் அதை பற்றி சொல்கிற போது, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்வது நல்லதுதான், ஆனால் கொலை நடந்த 2.5 மாதங்களுக்கு பிறகு அவர் இந்த கைதியை மேற்கொண்டிருப்பது என்பது தனிப்பட்ட வேறு ஏதோ பகையை தீர்த்து கொள்வதற்காக செய்வது போல் இருக்கிறது என்ற கருத்தை ஆழமாக மக்களிடம் எடுத்து சென்றார். இப்படியாக ஜெயலலிதாவுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னால் ஒரு உள்நோக்கமும் வேறு சில இரகசிய நோக்கங்களும் இருந்தன என்பதை மக்களிடம் ஆழமாக கலைஞர் கொண்டு சென்றார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அன்றைக்கு 2016 சட்டசபை தேர்தல், அந்த தேர்தலில் கலைஞர் ஒரு பெரிய அணியை கட்டுகிறார். அந்த அணியை அவர் ஒரு வலிமையான ஒரு அணியாக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அந்த அணியை அவர் கட்டுகிறார். அந்த அணியில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறும் என்ற நம்பிக்கையோடு அவர் அதில் களம் கண்டார். எதிரணியாக அதிமுக இருந்தது. அதே சமயத்தில் பிஜேபி, தேமுதிக அணிகளும் தனித்தனியாக களத்தில் நின்றன. அந்த தேர்தலில் ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 168 இடங்களில் இந்த கூட்டணி வென்றது. 69 இடங்களில் தான் அதிமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது. கலைஞர் 5வது முறையாக ஒரு முதலமைச்சரானார். அந்த சமயத்தில் தான் அந்த தேர்தலுக்கு முன்பாக திமுக முன்வைத்த தேர்தல் அறிக்கை என்பது பரபரப்பாக பேசப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய பிரகடனமாகவே இருந்தது என்று சொல்லலாம். அந்த தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்த லட்சியங்கள், கொள்கைகள், திட்டங்கள் என்ன, ஆட்சிக்கு வந்ததும் கலைஞர் அதை எப்படி நிறைவேற்றினார், எப்படி தான் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு அவர் நிறைவேற்றி தந்தார் என்பதை வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். தன்னில்
தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் கொக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் தான் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறினார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன? கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள்? ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபுடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்த போகின்றோம், ஒரு விழா நடத்த போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும், இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது?
அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவோம். தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது. நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது. மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டின்னு சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள், பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது. அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் லீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சார்ல்ஸ் டார்வின் என்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை அறிவியலை ஆய்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு புதிய கொள்கையை தந்த சார்ல்ஸ் டார்வினுடைய நினைவு நாள் ஏப்ரல் 19, 1882. ஏப்ரல் 19 அவர் மறைந்து போனார். அவர் என்ன ஒரு புது கொள்கையை நமக்கு தந்தார்? 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் உலகமே வியந்து போகிற அளவுக்கு, உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அளவில் ஒரு கொள்கையை அவர் தந்தார். அதற்கு தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று பெயர், பரிணாம கொள்கை என்று பெயர். இந்த உலகம் எப்படி வந்தது என்று கேட்டால், அது கடவுளால் படைக்கப்பட்டது என்பது ஒரு கொள்கை. அதற்கு படைப்பு கொள்கை, தியரி ஆஃப் கிரியேஷன் என்று பெயர். இல்லை, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று இப்படி பரிணாம வளர்ச்சியால் இந்த உலகம் வந்தது என்று சொல்லுவது பரிணாம கொள்கை. அது தியரி ஆஃப் எவல்யூஷன். அதனை இந்த உலகுக்கு தந்தவர் சார்ல்ஸ் டார்வின் தான். அந்த கொள்கையை அவர் தருவது ஏதோ வீட்டில் அமர்ந்து படித்து ஆய்வு செய்து அதனை அவர் தரவில்லை. ஏறத்தாழ 5 ஆண்டுகள் பீகிள், HMS பீகிள் என்கிற கப்பலில் உலகம் முழுவதையும் சுற்றி வந்தார். 5 ஆண்டுகள் தொடர்ந்து அவருடைய அந்த உழைப்பு, அதில் அவர் செய்த ஆய்வுகள், அந்த பீகிள் என்பது அந்த கப்பலினுடைய பெயர். அவர் கண்டுபிடித்த கோட்பாடு தான் ஒரு உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிர் வருகிறது என்பது. அதனை இன்றைக்கும் கேலி செய்கிறவர்கள் உண்டு. அன்றைக்கே கேலி செய்தவர்கள் மிக கூடுதல். இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலேயே அது கேலிக்கு உள்ளாயிற்று. டார்வின் கோட்பாடு என்பதை பரிணாம கொள்கை என்று நாம் சொல்லுகிறோம். அன்றைக்கு அவர்கள் அதை குரங்கு கோட்பாடு என்று கேலி செய்தார்கள். ஏன் குரங்கு கோட்பாடு என்று சொன்னார்கள்?
குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று டார்வின் சொன்னார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் டார்வின் அப்படி சொல்லவில்லை. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லவில்லை. குரங்கு உள்ளிட்ட பல உயிரினங்களின் மூத்த உயிரினமாக ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது மறைந்தது. அதிலிருந்து பல உயிரினங்கள் வந்தன. அவற்றுள் ஒன்று குரங்கு, இன்னொன்று மனிதன் என்று சொன்னார். எனவே குரங்குகள் என்பவை நம்முடைய மூதாதையர்கள் அல்ல, நமக்கு முன்னால் பிறந்த சகோதர உயிர் இனங்கள் என்பதுதான் டார்வினின் கண்டுபிடிப்பு. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு டார்வினுக்கு வந்ததென்றால், தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் பெரியாருக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்ததோ அதைவிட கூடுதலாக சார்ல்ஸ் டார்வினுக்கு உலகம் முழுவதும் வந்தது. காரணம், பெரியாரும் இந்த பகுத்தறிவு கருத்துக்களைத்தான் முன்வைத்தார். எனவே கடவுளுக்கு எதிரான, கடவுள் என்று ஒருவர் இல்லை, கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை என்று சொல்லுவது எப்போதும் எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எளிதாக இருந்ததில்லை. ஆனால் வந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் டார்வின் விடை சொல்லுவதே இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். தான் கண்டுபிடிக்கிறவைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தார். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், உயிர் இனங்களின் தோற்றம் என்னும் ஒரு புத்தகத்தை 1859 கொண்டு வந்தார். அது ஒரு சிறிய நூல். இன்னொன்று மை வாயேஜஸ் இன் பீகிள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. பீகிள் கப்பலில் என்னுடைய 5 ஆண்டு கால பயணம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. 600 பக்கங்களை கொண்ட புத்தகம் அது. எனவே இப்படி அவர் சொன்னதை எதிர்த்து மிக கொச்சைப்படுத்தி இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலேயே பேசினார்கள். நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்களே என்று டார்வினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதற்கு அந்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்த ஹக்ஸ்லி என்கிறவர் தான் விடை சொன்னார். ஹக்ஸ்லி தான் தொடர்ந்து டார்வினுக்காக பேசினார். டார்வின் தனக்காக பேசியதே இல்லை. ஹக்ஸ்லி, நீங்கள் தொடர்ந்து டார்வினை ஆதரிக்கிறீர்களே, நீங்களும் குரங்கிலிருந்து வந்தவர் என்றால் தாய் வழி குரங்கிலிருந்து வந்தவரா, தந்தை வழி குரங்கிலிருந்து வந்தவரா என்று நாடாளுமன்றத்தில் ஒருவர் கேட்டார். அதற்கு ஹக்ஸ்லி சொன்னார், ஏறத்தாழ 5 ஆண்டுகள் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஊர்கள் தேடி அலைந்து ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து கண்டுபிடித்து ஒரு அறிஞன் ஒரு பெரிய கொள்கையை, அறிவியல் கொள்கையை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறான். அவனை நீங்கள் மிக எளிதாக இவ்வளவு கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை போன்ற மனிதர்களின் பேரனாக நான் இருப்பதை விட அந்த குரங்குகளின் பேரனாக இருப்பதையே நான் பெருமைக்குரியது என்று கருதுகிறேன் என்று ஹக்ஸ்லி சொன்னார். இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள், கருத்து மாறுபாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கும் சார்ல்ஸ் டார்வின் கண்டுபிடித்த கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் அதை பற்றிய ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போதும் டார்வினை புறந்தள்ளிவிட்டு இயற்கை அறிவியல் ஆய்வுகள் இன்று வரையில் நடக்கவில்லை, நடக்கவும் முடியாது. சார்ல்ஸ் டார்வினுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அவருடைய நினைவு நாள் ஏப்ரல் 19.